Go Holidays. Travel beyond boundaries. இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா. துறைகள் தோறும் சாதனை படைத்து வெல்லும் தமிழ் பெண்கள். மாதரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம் விரிவாக்கம். ஜூலை மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏற்றி இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணுறேன், அப்புறம் திருப்பி வெயிட் லாஸ் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க கிளையண்ட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அவரோட ஃபிட்னஸ் ப்ரோக்ராமில் வந்துட்டு பாரு ஈஸியாக ஏற்றலாம் இறக்கலாம் அப்படின்றதுக்காக பல்வேறு டைம் இந்த மாதிரி சேலஞ்சஸ் அவர் பண்ணியிருக்காரு. 90லேருந்து 103 104 கிலோ வரும்போது அவர் கார்டியாக் அரெஸ்ட் ஆகி வந்து இறந்துருக்கிறதாக வந்துட்டு நம்ம பார்க்குறோம். நல்ல விஷயமா நம்ம நிறைய விஷயமா நல்லபடியாக சொல்லலாம். இது வந்து ரொம்ப தவறு. ஏன்னா எல்லார் உடம்பும் ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு இதை பார்த்து யாராவது ஒருத்தங்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகுது? நீங்கள் இவ்வளோ வெயிட் ஏறணும்னா நிறைய சாப்பிடணும், கரெக்டுங்களா? இல்லைனா ஏதாவது ஊக்கப் பொருட்கள் எடுக்கணும். ஃபேட் கெயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் கலோரிஸ். இப்போ இவர் வந்து கிட்டத்தட்ட 10,000 கலோரி கிட்டத்தட்ட சாப்பிட்றாரு. அப்போ இவ்வளோ ஹை அமௌண்ட் ஆஃப் கலோரிஸ் நீங்கள் உடனே உள்ளே போடும் போது நம்ம பாடிக்கு ஒரு மெட்டபாலிக் ஓவர்லோட் ஆகுது. அதுவும் எல்லாம் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ், மயோனீஸு, சீஸு, கேக்கு, இந்த மாதிரி பேக்கரி ப்ராடக்ட்ஸு, பன்னு, வெண்ணெய் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காம்ப்ளெக்ஸ் டைஜஷனுக்கு டிஃபிகல்ட்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உள்ளே அனுப்புறாரு. அப்போ மெட்டபாலிக் ஓவர்லோடு வந்து திடீர்னு எந்த உறுப்பு வேணால் செயல் இழக்கலாம். 3 மாசத்துல குழந்தை பிறந்துடும் அப்படின்னம்னா எப்படி அது குழந்தை பிறக்கும் 3 மாசத்துல? அதே மாதிரி வெயிட் கெயினும் ஒரு மாசத்துக்கு 1 கிலோ 1.5 கிலோ இவ்வளவுதான். வெயிட் லாஸும் ஒரு மாசத்துக்கு 1 கிலோ 1.5 கிலோ. இதுதான் கொஞ்சம் ஹெல்த்தியா போகும். திடீர்னு நீங்க ஒரு மாசத்துல 5 கிலோ 10 கிலோ ஏறுறீங்க அப்படின்னும் போது பாடிக்கு தேவையில்லாம மெட்டபாலிக் ஓவர்லோட். ஏன்னா உங்க உடம்பு வந்து அடாப்ட் ஆயிருக்காது அந்த வெயிட்டுக்கு. அப்ப திடீர்னு ஹார்ட் வந்து நின்று போறதுக்கோ இல்லை ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் வந்து இந்த மாதிரி ரேபிட் வெயிட் கெயின்ன்றது நம்ம அட்வைஸே பண்ணக்கூடாது. இப்போ நீங்க ஆசைப்படுற பீஸா வீட்டில் செய்யறது இல்லை, நீங்க ஆசைப்படுற பர்கர் வீட்டில் செய்யறது இல்லை. மயோனீஸ்ன்னு அம்மா வீட்டில் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? மயோனீஸ் நீங்கள் ஏதோ ஒரு கடையில் கேன் வாங்குறீங்க, கேன் மாதிரி விற்கிறான், இல்லைனா வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காரன் எந்த மயோனீஸை எப்படி போடுறான்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் கண்காணிப்பே இல்லாமல் அதெல்லாம் தயார் செய்யப்படுகிறது ரெஸ்டாரண்ட்டில். அப்போ அந்த ஃபுட்டை நீங்கள் டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா தான் இங்கே ஆபத்து. இந்த சப்ளிமெண்ட் சாப்பிடுங்க, இல்லை இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்பு ஏறும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அதை ஃபாலோ பண்ணலாமா தப்பா? நிறைய வீடியோ பார்க்குறோம், என்ன ப்ராடக்ட்னே தெரிய மாட்டேங்குது. லிவர் டீடாக்ஸ் பவுடர் அப்படின்னு ஒன்று விற்கிறாங்க, லங் கிளென்சிங் பவுடர். லங்கை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு பவுடர் என்னன்னு எனக்கே புரியல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு ஒரு சில ப்ராடக்ட்டோட விற்கிறதுக்காக லாப நோக்கத்துக்காக அசோசியேஷன் ஆகியோ கொலாபரேட் ஆகியோ பண்ணலாம். ஒரு கம்மை சாப்பிட்டா முடியல நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சார் அதை நீங்கள் வந்து முருங்கீரை சாப்பிட்டா வளராத முடியாது சார், இந்த கம்மில் ஆக போகுது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ரஷ்யா ஃபிட்னஸ் கோச் நியான்சன்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்காரு சார், ஃபுட் சேலஞ்ச். 25 கிலோ கூட்டி 25 கிலோ குறைக்கிறது தான் அந்த சேலஞ்ச். இதை வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு யூடியூப் சேனலில். அவர் 25 கிலோ ஏற்றுறதுக்காக நிறையா ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்ருக்காரு சார். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் சேலஞ்ச் ஆரம்பித்து ஒரு 13 கிலோ ஏறும்போதே ஒரே மாதத்தில் ஏறி இருக்காரு. நடுவில் இறந்து போயிட்டாரு சார். அவர் இறந்ததுக்கு என்ன காரணமாக இருக்கும்? கொஞ்சம் அவரோட பர்சனல் பிளாக்ஸ் இதெல்லாம் முன்னாடி அவர் போட்டிருந்த போஸ்ட்லாம் பார்க்கும்போது ஜூலை மாதத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. ஜூலை மாதத்துலேயே, இப்போ அவர் இறந்தது வந்து நவம்பர் எண்டில். ஜூலை மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏற்றி இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணுறேன், அப்புறம் திருப்பி வெயிட் லாஸ் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க கிளையண்ட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அவரோட ஃபிட்னஸ் ப்ரோக்ராமில் வந்துட்டு பாரு ஈஸியாக ஏற்றலாம் இறக்கலாம் அப்படின்றதுக்காக பல்வேறு டைம் இந்த மாதிரி சேலஞ்சஸ் அவர் பண்ணியிருக்காரு. இந்த டைம் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இதை வந்து அவர் திருப்பியும் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன ஏதை சொல்ல வரேன்னா, அது ஃபர்ஸ்ட் டைம் அவர் பண்ணல, முன்னாடியே இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய அட்டம்ஸ் வந்து ஏற்றுறது இறக்குறதுன்றதை பண்ணியிருக்காரு. இந்த டைம் ஒரு கடுமையான ஒரு சேலஞ்ச் வந்து திருப்பியும் வந்து 90லேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 115 20 கிலோ கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி 13 கிலோ ஏறி 90லேருந்து 103 104 கிலோ வரும்போது அவர் கார்டியாக் அரெஸ்ட் ஆகி வந்து இறந்துருக்கிறதாக வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் சார். ஏன்னா பாடியை வந்துட்டு நம்ம நினச்சா ஈஸியாக ஏற்றலாம் இறக்கலாம் அப்படின்ற வந்து கான்செப்ட் வந்து சொல்லணும் அப்படின்றது வந்துட்டு நல்ல விஷயமா நம்ம நிறைய விஷயமா நல்லபடியாக சொல்லலாம். இது வந்து ரொம்ப தவறு. ஏன்னா எல்லார் உடம்பும் ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இதை பார்த்து யாராவது ஒருத்தங்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகுது? இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி அவர் ஏன் இறந்தாரு அப்படின்னும் போது நிறைய காரணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் இவ்வளோ வெயிட் ஏறணும்னா நிறைய சாப்பிடணும், கரெக்டுங்களா? இல்லைனா ஏதாவது ஊக்கப் பொருட்கள் எடுக்கணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஊக்கப் பொருட்கள்லாம் என்னது? ஸ்டீராய்டோ, குரோத் ஹார்மோனோ, இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்கள் வெளியே விற்கிறாங்க.
இந்த மாதிரி போட்டால் தான் உடனே இந்த மசில் கெயின் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஃபேட் கெயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் கலோரிஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஆம்பளையாக இருந்தால் ஒரு நாளைக்கு 3000 கலோரி தேவைன்னா இப்போ இவர் வந்து கிட்டத்தட்ட 10,000 கலோரி கிட்டத்தட்ட சாப்பிட்றாரு. அப்போ இவ்வளோ ஹை அமௌண்ட் ஆஃப் கலோரிஸ் நீங்கள் உடனே உள்ளே போடும் போது நம்ம பாடிக்கு ஒரு மெட்டபாலிக் ஓவர்லோட் ஆகுது. அப்படின்னு என்னன்னா செரிமானத்தில் ஆரம்பிச்சு நம்ம லிவர் வேலை செய்யறதுலேருந்து நம்மளோட இருதயம் வேலை செய்யறதுலேருந்து நம்ம நுரையீரல் வேலை எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெயின் அதிகம். இப்போ நீங்கள் வயிறு நீங்கள் பாருங்கள், நீங்களே உங்களுக்கு ஒருத்தவங்க சாப்பிட்றவங்களுக்கு புரியும். ஒரு லெவலுக்கு மேலே கொஞ்சம் சாப்பிட்டோம்னாலே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்மளால முடியாது. ரொம்ப ஐயோ ஒரு மாதிரி இருக்குடா டே கல் மாதிரி ஆயிடுச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருப்போம், போட்டுடுறோம். இப்போ 10,000 கலோரி ஒரு சாப்பிட்றாரு, அப்போ எவ்வளோ அமௌண்ட் உள்ள போட்டிருப்பாரு. அதுவும் எல்லாம் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ், மயோனீஸு, சீஸு, கேக்கு, இந்த மாதிரி பேக்கரி ப்ராடக்ட்ஸு, பன்னு, வெண்ணெய் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காம்ப்ளெக்ஸ் டைஜஷனுக்கு டிஃபிகல்ட்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உள்ள அனுப்புறாரு. சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் எதுவுமே உள்ள அனுப்பல. அப்படின்னும் போது 10,000 கலோரி உள்ள அனுப்பும் போது மெட்டபாலிக் ஓவர்லோட். அப்ப மெட்டபாலிக் ஓவர்லோட் வந்து திடீர்னு எந்த உறுப்பு வேணா செயல் இழக்கலாம். ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரெயின், லிவருக்கு ஸ்ட்ரெயின், டக்குன்னு எந்த உறுப்பு வேணா செயல் இழக்கலாம். இது ஒரு காரணம். ஒன்று. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் காரணம் வந்து இவ்வளோ கேலோரிஸ் நீங்க உள்ள அனுப்பும் போது இன்சுலின் என்ற ஹார்மோன் உடம்புல சுரக்குது. இன்சுலின் எதுக்கு சுரக்குது? நீங்க எதை அமிச்சாலும் பிளட் சுகர் லெவலை ஏற விடக்கூடாது. பிளட் சுகர் லெவலை ஏற விடாம அந்த கொடுக்குற அந்த பிளட் சுகர் எல்லாம் வந்துட்டு கிளைகோஜன் ஆகவோ கொழுப்பாவோ கன்வெர்ட் பண்ணி லிவர்ல கொண்டு போய் சேர்க்கிறது, கொழுப்பா மாத்தி சேர்க்கிறது தான் இதோட வேலை. அப்போ இந்த இன்சுலின் ஓவர் ஸ்பைக், அதாவது ஸ்பைக்ன்றது ஓகே, ஓவர் ஸ்பைக், இன்சுலின் ஓவரா அதிகமாகும் போது நிறைய எலக்ட்ரோலைட் இம்பேலன்சஸ் வருது. எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ்னா என்னன்னா சோடியம், பொட்டாசியம், மக்னீசியம், இந்த மாதிரியான எலக்ட்ரோலைட்ஸ் நம்ம உடம்புல இருக்கு. இந்த எலக்ட்ரோலைட்ஸை பேஸ் பண்ணி தான் பல்வேறு உறுப்புகள் வேலை செய்யுது. இப்போ எக்ஸாம்பிள் கண் பார்வையே எலக்ட்ரோலைட்ஸ் பேஸ் பண்ணி, நம்மளோட இருதயம் வேலை செய்யறது எலக்ட்ரோலைட்ஸ் பேஸ் பண்ணி. அதான் இசிஜின்னு எடுக்கிறோமே, இசிஜி எடுக்கிறாங்கன்றாங்க. இசிஜி எதனால? ஹார்ட்ன்றது ஒரு எலக்ட்ரிக்கல் ஆர்கன். இந்த பேஸ் மேக்கர்னு சொல்லக்கூடிய நோடு தான் அந்த ஹார்ட் வேலை செய்யுது. அப்ப இந்த பேஸ் மேக்கர் எஸ்ஏ நோடு இந்த எலக்ட்ரிக்கல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னா இந்த சோடியம் பொட்டாசியமை பேஸ் பண்ணி. அப்ப இந்த சோடியம் பொட்டாசியம் வந்து ஏறுது குறையுதுன்னா உடனே ஹார்ட் வந்து அரித்மியாஸ்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரித்மியாஸ்னா என்னன்னா ஹார்ட் நார்மலா இப்படி துடிக்குதுன்னா திடீர்னு இந்த மாதிரி வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருது. அப்ப ஹார்ட் டான்ஸ் ஆடி திடீர்னு நின்று போயிடும். அப்ப இது வந்து ரெண்டாவது முக்கியமான காரணம். என்னன்னா கார்டியாக் அரித்மியாஸ். எதனால? இன்சுலின் ஸ்பைக்னால. இன்சுலின் ஸ்பைக்னால எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ்னால ஹார்ட் வந்து நின்று போறதுன்றது ரெண்டாவது காரணமா நம்ம மெயினா பார்க்கலாம். நான் சொன்ன இந்த முதல் காரணம் ரெண்டாவது காரணம் தான் 99 விழுக்காடு ஒரு இறந்ததுக்கான வாய்ப்பா இருக்கும். மூணாவது நாலாவது அப்படின்னு நம்ம போடும்போது தேர்ட் காரணம் எடுக்கும் போது சில நேரத்தில் ரேபிட் வெயிட் கெயின் நம்ம ஆகும்போது கொரட்டை நோய் அதிகமாகும். கொரட்டை நோய் அதிகமாகும் போது நைட் நீங்க தூங்கும் போது ஆக்சிஜன் தேவையான அளவுக்கு நம்ம லங்ஸுக்கு போறது இல்லை. அப்பவே அந்த ஆளுக்கு ஆக்சிஜன் குறைபாடு ஏற்பட்டு திடீர்னு இருதயம் வந்து நின்று போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நோய் பேர் தான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவாங்க, OSA, அதாவது அபாய கொரட்டை நோய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல நம்ம கொலோக்கியலா சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. லாஸ்டா நான் யூகப்படுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் சம் ட்ரக்ஸ். இப்போ வெயிட் கெயின் டக்குன்னு ஆகணும், வெயிட் திருப்பி குறையணும், இவர் முன்னாடியே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னும் போது அவர் ஒரு சில ஊக்கப்பொருட்கள் வெயிட்டை குறைக்கிறதுக்கும் ஏற்றுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ வெயிட்டை குறைக்கிறதுக்கு இந்த சிமாக்ளூரைட், இந்த க்ளூரைடு டைப் ஆஃப் ட்ரக்ஸுகளை போட்டு வெயிட்டை குறைக்கிறதாகவும், வெயிட் ஏற்றுறதுக்கு ஸ்டீராய்டு போல மருந்துகளை யூஸ் பண்ணி, க்ரோத் ஹார்மோன் போல மருந்துகளை யூஸ் பண்ணி வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதெல்லாம் எவ்வளோ ஹார்மோனல் இம்பேலன்ஸை உடம்புல கொண்டு வரும். அப்போ ஸ்டீராய்டு சும்மாவே நம்ம எல்லாரும் பயப்படுவோம், ரொம்ப நாள் போட்டால் சைடு எஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் கரெக்ட் டோஸில் ஸ்டீராய்டு நம்ம எடுக்கலன்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ், குஷிங்ஸ் இதெல்லாம் வருது. அப்போ ஸ்டீராய்டு ஊக்கமோ குறைப்பமோ இல்லைன்னா அந்த க்ரோத் ஹார்மோன் அதிகமோ குறைவோ இது எல்லாமே அவர் யூஸ் பண்ணி கூட ஏதாவது ஆயிருக்கலாம் அப்படின்றது இன்னொரு இது. ஏன்னா அவர் யூடியூப்ல அதெல்லாம் போஸ்ட் பண்ணல, அதை யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. சாப்பிட்ட வீடியோஸ் மட்டும் தான் இருக்கு. நம்ம கிட்ட வந்து அவர் 24 hours என்ன பண்ணாருன்ற வீடியோலாம் நம்ம கிட்ட கிடையாது. அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு தவறுதலான ஒரு ஊக்க பொருட்கள் யூஸ் பண்ணிருக்கோம் வாய்ப்பு இருக்குன்றதும் நம்ம பதிவு செய்யணும். சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்றாங்க, சார் நீங்க உடம்பை ஏத்தணுமா, சீஸ் சாப்பிடுங்க, மைனஸ் சாப்பிடுங்க, பர்கர்லாம் தினமும் சாப்பிட்டா நல்லா உடம்பு ஏறுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இது ஆபத்தா சார்? சார் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரேபிட் அப்படின்றது ரொம்ப டேஞ்சர் சார். எல்லாத்துக்குமே ஒரு டைம். இப்போ எக்ஸாம்பிள் 3 மாசத்துல குழந்தை பிறந்துரும் அப்படின்னம்னா எப்படி அது குழந்தை பிறக்கும்? 3 மாசத்துல 9 மாசம் தான் அதுக்கான டைம், மெச்சூரிட்டி பீரியட்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி வெயிட் கெயினும் ஒரு மாசத்துக்கு 1 கிலோ 1.5 கிலோ இவ்வளவுதான். வெயிட் லாஸும் ஒரு மாசத்துக்கு 1 கிலோ 1.5 கிலோ. இதுதான் கொஞ்சம் ஹெல்த்தியா போகும். திடீர்னு நீங்க ஒரு மாசத்துல 5 கிலோ 10 கிலோ ஏறுறீங்க அப்படின்னும் போது பாடிக்கு தேவையில்லாம மெட்டபாலிக் ஓவர்லோட். ஏன்னா உங்க உடம்பு வந்து அடாப்ட் ஆயிருக்காது அந்த வெயிட்டுக்கு. புரியுதுங்களா? இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க இன்டர்வியூக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு சேனல் நம்ம பேசிட்டு இருந்தோம், சபரிமலை ஏன் நிறைய
பேர் திடீர்னு இறக்குறாங்கன்ட்டு. அவன் இப்போ நடந்திருக்கவே மாட்டான். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏறணும் அப்படின்னும் போது ஆல்ரெடி 40-45 வயசு ப்ராக்டிஸ் இல்லைன்னும் போது திடீர்னு ஏறும்போது பார்த்தா ஹார்ட் ஒத்துக்க மாட்டேங்குது. அதே தான் இங்கே பொறுத்துறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவன் பாடி வந்து அந்த 60-70 கேஜிஸ்க்கு தான் அவன் ஹார்ட் வேலை செய்ய தெரியும், அவன் லிவர் வேலை செய்ய தெரியும், அவன் லங்ஸ் வேலை செய்ய தெரியும். திடீர்னு நீங்கள் கலோரி எக்ஸஸாக ஃபீட் பண்ணும்போது ரேபிட் வெயிட் கெயின் ஆகும்போது மெட்டபாலிக் ஓவர்லோட் அண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து பாடிக்கு வருது. அப்போ திடீர்னு ஹார்ட் வந்து நின்று போகிறதுக்கோ இல்லை ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் வந்து இந்த மாதிரி ரேபிட் வெயிட் கெயின்ன்றது நம்ம அட்வைஸே பண்ணக்கூடாது. வெயிட் ஏற்றணும்னு நினைக்கிறியா அது ஹெல்த்தி வெயிட் கெயினாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒருத்தவங்க ஒல்லியாக இருக்காங்க, 50 கிலோ தான் இருக்காங்க, ஒரு 65-70 கிலோ வந்தால் நல்லா இருக்கும், ஏன்னா பார்க்க ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்கன்னா அவங்க வெயிட் கெயின் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்ஸோடு இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ப்ரோட்டீனிஷியஸ் ஃபுட்ஸ், எக்கோ, சிக்கனோ, பாலோ இப்படியே வந்துட்டு டெய்லி வந்து தேவையான கலோரிக்குள்ள அந்த போர்ஷன் அதிகப்படுத்துறது, ப்ளஸ் ஒரு ஃபிசிக்கல் ட்ரைனிங். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு 3000 கலோரி 2500 கலோரி தான் எடுக்கணும்னா அந்த 2500-3000 கலோரியில் புரோத்துவ சத்துக்கள் அதிகமாக வச்சிருக்கிறது, ஹெல்த்தி ஃபேட்ஸ் அதிகமாக வைக்கிறது. அதை விட்டுட்டு நம்ம அன்ஹெல்த்தி ஃபேட்ஸ் தான் நீங்கள் சொல்கிற மயோனீஸு இதெல்லாம். அப்போ இந்த மாதிரி மயோனீஸ் இதெல்லாம் அதிகப்படுத்திட்டு புரோத்துவ சத்துக்கள் ஒன்றும் இல்லாமல் இதை போட்டு நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுறது தவறான வெயிட் கெயினாக தான் வந்து நம்மளுக்கு போய் அமையும். அதனால் தயவு செஞ்சு வந்துட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றது தான் நம்ம பார்வை. இப்போ இந்த மைனஸ், இந்த பர்கர் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. சரி, உடலுக்கு ஹெல்த்தி இல்லையா? இல்லை கண்டிப்பாக சாப்பிடலாம். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சாப்பிட்றது என்ன எல்லாமே எல்லா ஊர்லேயும் சாப்பிட்ற ஃபுட்டு தானே, ஓகேங்களா? அதில் வந்து நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. இதை வந்து டெய்லி ஃபுட் ஹேபிட்ஸாக மாற்றிக்க கூடாதுன்றது தான் நம்மளோட பார்வை. ஏன் அப்படின்னா நீங்கள் இதை வீட்டில் செய்யறது இல்லை. எத்தனை பேர் சார் பர்கர் வீட்டில் செய்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள்? யாராக இருந்தாலும் வெளியே ஆர்டர் போடுறோம். ஆர்டர் போடும்போது அங்கே என்ன சிக்கன் யூஸ் பண்ணுறான், என்ன யூஸ் பண்ணுறான்ட்டு யாருக்கு தெரியும்? இப்போ நீங்களே அந்த கோழியை வாங்கி கட் பண்ணி உங்கள் வீட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க, எவ்வளோ பரவாயில்லன்னு நான் புரியுதா நான் சொல்கிறது? வாரத்தில் ஒரு 3 நாள் கூட சாப்பிடுங்க, பரவாயில்ல. இங்கே பிரச்சனை என்னென்னா நம்ம ஆசைப்படுற ஃபுட்டு எங்கேருந்து வருதுன்றது தான் மேட்டர். இப்போ நீங்கள் ஆசைப்படுற பீஸா வீட்டில் செய்கிறதில்ல, நீங்கள் ஆசைப்படுற பர்கர் வீட்டில் செய்கிறதில்ல, மயோனீஸ்ன்னு அம்மா வீட்டில் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? மயோனீஸ் நீங்கள் ஏதோ ஒரு கடையில் கேன் வாங்குறீங்க, கேன் மாதிரி விற்கிறான், இல்லைனா வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காரன் எந்த மயோனீஸை எப்படி போடுறான்னு நம்மளுக்கு தெரியாது. மயோனீஸ் கூட தடை வந்து தனியாக நம்ம வீடியோ கூட பண்ணியிருந்தோம், மயோனீஸ்க்கு தடை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதில் முட்டை வந்து பாயில்டு எக்கை வந்து சேர்க்குறாங்க அப்படின்ட்டு. அப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் கண்காணிப்பே இல்லாமல் அதெல்லாம் தயார் செய்யப்படுகிறது ரெஸ்டாரண்ட்டில். அப்போ அந்த ஃபுட்டை நீங்கள் டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா தான் இங்கே ஆபத்து. ஏன்னா அங்கே என்ன மயோனீஸு, என்ன கோழி, எதில் ஃப்ரை பண்ணுறான், எத்தனை நாள் எண்ணெய், எப்படி யூஸ் பண்ணுறான், எல்லாரும் லாப நோக்கத்துக்கு தான் சார் வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்கள வந்து நீ ஏன் நல்ல ஆயில் யூஸ் பண்ணலன்னா நம்மளுக்கு தெரியாது சார், அவன் உள்ள என்ன ஆயில் யூஸ் பண்ணுறான்ட்டு. அப்போ இங்கே இதுதான் பிரச்சனை. நான் பர்கருக்கோ பிஸாக்கோ எதிரிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து பர்கரோ பிஸாவோ நாங்கள் மைதா இருக்குது. இப்போ நீங்கள் பரோட்டா சாப்பிட்ட மட்டும் ஓகேவா? பரோட்டாவும் அதே தானே, மைதா தான் பரோட்டாவும், அதே மைதா தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற பிஸாவும். பர்கரில் இருக்கிறது என்ன பன்னு, அந்த பண்ணை தான் நீங்கள் பிரெட்டுன்னு நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டாலும் அதே பண்ணு தான், கரெக்டாக? உள்ளே இருக்கிற சிக்கனை வந்து அங்கே ஃப்ரை பண்ணுறான், நீங்கள் 65 வீட்டில் போட்டாலும் அதே சிக்கன் தான். அப்போ கிட்டத்தட்ட காம்போசிஷன்லாம் மேட்ச் ஆகுதுல்ல. அப்போ இங்கே வித்தியாசம் எங்கே வருதுன்னா நீங்கள் அதை செய்யறது இல்லை, ரெஸ்டாரண்ட்டில் வாங்குறீங்கன்றதை தான் தவறுன்றதை நான் பார்க்குறேன். நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நிறைய வீடியோ போடுறாங்க சார், இந்த சப்ளிமெண்ட் சாப்பிடுங்க, இல்லை இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்பு ஏறும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா சார்? அதை ஃபாலோ பண்ணலாமா தப்பா? என்னோட பார்வை என்ன அப்படின்னா வந்துட்டு நேச்சுரலாக வந்துட்டு கிடைக்கிற ஃபுட்ஸை வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ஃபாலோ பண்ணுறது தவறு கிடையாது. ஆனால் அவங்க வந்து எல்லாரும் பின்னாடி கீழே யாரு கூடயாவது வந்து ஒரு அசோசியேஷனோ ஒரு டைப்போ வச்சுக்கிட்டு உடனே வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை தூக்கிட்டு வெளியே வராங்க. இதுதான் ஆபத்தாக நான் பார்க்குறேன். நிறைய வீடியோ பார்க்குறோம், என்ன ப்ராடக்ட்னே தெரிய மாட்டேங்குது. லிவர் டீடாக்ஸ் பவுடர் அப்படின்னு ஒன்று விற்கிறாங்க, லங் கிளென்சிங் பவுடர், லங்கை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு பவுடர் என்னன்னு எனக்கே புரியல. அதில் என்னடா இருக்குது, லங்கு எப்படிடா கிளென்ஸ் போனால்? நம்மளே என்ன சொல்லிட்டு இருக்கோம், சிகரெட் பிடிக்காதப்பா, வெளியே போனால் மாஸ்க்கை போட்டுக்கோப்பா, இவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அதுதான் ப்ராக்டிக்கல். லங்ஸை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு பவுடர் அப்படின்றான். லங்ஸை எப்படி போய் அதை கிளென்ஸ் பண்ணுதுன்னு எனக்கு ஒன்று, உள்ளே இருக்கிற சளிலாம் வந்துடும், சிஓபிடி ஆஸ்மாலாம் சரியாயிடும்ன்றான். இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது எனக்கு, எப்படா சரியாகும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு ஒரு சில ப்ராடக்டோட விற்கிறதுக்காக லாப நோக்கத்துக்காக அசோசியேஷனையோ கொலாபரேட் ஆகியோ பண்ணலாம். ஸோ நம்ம பார்வை மக்களுக்கு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா அவங்க சொல்கிறதுல நேச்சுரல் ஃபுட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் அவங்க வந்து இந்த காய்கறி சாப்பிட சொல்கிறாங்க, இந்த ரைஸையோ இதையோ கம்மி பண்ண சொல்கிறாங்க, இல்லைனா வந்துட்டு இந்த சர்க்கரையை விட்டுடுங்கன்றாங்க அப்படின்னா அது நல்ல, அது பரவாயில்ல சார். முடி வளர்றதுக்கு கம் சாப்பிடுங்க, ஸ்கின் கேருக்கு இந்த சாக்லேட் சாப்பிடுங்க. நிறைய பார்க்குறோம் இந்த ஷிலாஜித் கம்மு என்னென்னமோ சொல்லிட்டு ஆன்லைனில் வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே லாபம். என்ன சார் ஒரு கம்மில் உங்களுக்கு கிடைக்க போகுது? முடி வளர்றது கம்மு நீங்கள் சொல்கிறது அப்சல்யூட். நானும் பார்த்தேன், ஒரு கம்மை சாப்பிட்டா முடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சார் அதை நீங்கள் வந்து முருங்கீரை சாப்பிட்டா வளராத முடியாது சார் இந்த கம்மில் ஆக போகுது? கேரட்டு பீட்ரூட் சாப்பிட்டு வளராத முடியாது அதில்
வளர போகுது. ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு நிஜமாலே அப்படி விட்டமின் குறைபாடு இருக்குது, அந்த கம்மில் தான் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா, நீங்கள் விட்டமின் குறைபாடுன்னு முதல்ல எப்படி உறுதி செஞ்சீங்க? விட்டமின் குறைபாடுன்னு முதல்ல நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டோ ஒரு ஹேர் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட பார்த்து அவங்க பிளட் செக் பண்ணி, பிளட்டில் ஆமாம் மேம் விட்டமின் அளவுகள்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது, அப்போ உங்களுக்கு சப்ளிமெண்ட் தேவை அப்படின்னா மல்டிவிட்டமின் மாத்திரை அந்த டாக்டர் எழுதி கொடுக்க போறாரு. அந்த மல்டிவிட்டமின் மாத்திரையும் ரெஜிஸ்டர்ட் மல்டிவிட்டமின் பிராண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜாம்பவான் ஃபார்மா கம்பெனிஸ் ப்ரொடியூஸ் பண்ற பிராண்ட்ஸ் தான் டாக்டர் சைட்ல வந்து அலோபதி சைட்ல இருக்கும். அதை நம்ம பிரிஸ்கிரைப் பண்ணலாம். பேரே தெரியாம கம்மிஸை விற்கிறவங்க என்ன லாப நோக்கத்துக்கு யார் விற்பாங்க? அதுல வந்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும், இதை 2 கம்மி சாப்பிடு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்ல ப்ரொமோட் பண்ணப்படுகிறது. நல்லா யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது ஏதாவது ஒரு நம்ம டாக்டர்ஸ் எதிர பிராண்டுக்கு ஏதாவது ஒரு ஆட் வருமானு பார்த்தீங்கன்னா வராது சார். புரியுதா நான் சொல்றது? இப்போ நான் ஒரு இன்ஹேலர் எழுதுறேன், இந்த இன்ஹேலர் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆடு வராது. ஏன் அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெடிஷ்னலாக எழுதுகிற ப்ராக்டிசஸ் டாக்டர்ஸ், இதெல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸும் ஒரு சில பிஸ்னஸ் செய்கிறவங்களும் கொலாப் பண்ணி இந்த மாதிரி மக்களில் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு சொல்கிறாங்க. அதனால் மக்கள் வந்து தயவு செஞ்சு ப்ராடக்ட்டுகள் எதுவும் வாங்க வேண்டான்றது நம்மளோட அட்வைஸ். அவங்க சொல்கிற டயட்டு என்ன சாப்பிடணும், நம்ம ஹோமில் எப்படி செய்யுங்க, சாதா ரைஸ் ஓட்ட சுடுறத விட நீங்கள் பொட்டுக்கடலையை போட்டு சுடுங்க, இல்லை கம்பத்தை போட்டு சுடுங்கன்னாங்கன்னா சந்தோஷம்னு கெட்டு போகும். ஆனால் இந்த ப்ராடக்ட், இந்த டப்பா வாங்கிக்கோங்க, இந்த பவுடரை வாங்கிக்கோங்கன்னு ப்ரமோட் பண்ணுறாங்கன்னா அப்படியே ஸ்டெப் அவுட் பண்ணிருங்கன்றதான் நம்ம பார்வை. Let's go holidays. Travel beyond boundaries. இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா. துறைகள் தோறும் சாதனை படைத்து வெல்லும் தமிழ் பெண்கள். மாதரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம் விரிவாக்கம்.